என் நெஞ்சில் குடியிருக்கும் எனது நண்பா நண்பிகள் எல்லாருக்கும் வணக்கம். ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏபிஜே கிரீன் இந்தியா பிரைவேட் லிமிடெட் இந்த நிறுவனத்தில் எப்படி ஐடி ரெஜிஸ்டர் பண்ணுறது, ஐடி ரெஜிஸ்டர் பண்ணுற ஆஃப்டர் பார்த்திங்கன்னா ஐடி எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, ஜாயினிங் பேக்கேஜ் என்ன, நிறுவனத்தோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துடலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மொபைல் ஃபோன் மூலம் மணி ஏர்ன் பண்ணக்கூடிய அனைத்து விதமான ஜாப்ஸ்களும் நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா என்னோட ரெஃபர் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற நிறுவனத்தில் யார் ஜாயின் பண்ண விரும்பினாலும் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்திங்கன்னா லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஐடியை ரெஜிஸ்டர் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஐடி எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் சொல்லியாரேன். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது அவங்க பார்த்துட்டும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா வாட்ஸ்அப்பில் எனக்கு சாட் பண்ணுறதுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அது மூலியமாகவும் நீங்கள் சாட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்னோட நம்பரும் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன். ஸோ அதுலேயும் பார்த்திங்கன்னா நீங்கள் டைப் பண்ணி உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வாங்க எப்படி ஐடி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அப்படின்னு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஸ்பான்சர் ஐடி, ஸ்பான்சர் நேம் எல்லாம் என்னோட நேம் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா செலக்ட் பேக்கேஜ் இது நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்ட்ரி லெவல், மிட் லெவல், அட்வான்ஸ்டு அண்டு கை லெவல், ஸோ ஸ்பெஷல் ஸ்டேட்டஸு, பெர்ஃபார்மன்ஸு, எக்ஸ்க்ளூசிவ், ஓகேங்களா? இப்படின்னு பார்த்து ஒரு 6 பேக்கேஜ் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் எந்த பேக்கேஜில் ஜாயின் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறீங்களோ அந்த பேக்கேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ட்ரஸ்டடான ஜாப் தான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேக்கேஜை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ நான் பார்த்திங்கன்னா மிட் லெவல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறேன். என்டர் நேம் கேட்கும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களோட நேமை டைப் பண்ணிடுங்க. நேமை டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நேம் கொடுத்துருங்க. நேம் கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் பர்த்தை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா கேலண்டர் ஓப்பன் ஆகும். இந்த கேலண்டரில் டாப்பில் பார்த்திங்கன்னா இயர் இருக்குது 2024. அந்த 2024 அதிலே கிளிக் பண்ணி 2024 கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நீங்கள் எந்த இயர் அப்படிங்கிறத இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட இப்போ மார்ச்சா ஏப்ரலா எந்த மந்த்து அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு உங்களோட டேட் எதுவோ ஸோ அதை கொடுத்துட்டு ஸோ செட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் செட் ஆயிரும். நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு டைப் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் இங்கே கொடுத்துருங்க. ஓகேங்களா? உங்களோட மொபைல் நம்பரு, வாட்ஸ்அப் மொபைல் நம்பர், நீங்கள் வாட்ஸ்அப்பும் இந்த சேம் நம்பரில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவே கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் ஒரே நம்பர் கொடுங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல் நம்பர் வாட்ஸ்அப்பில் இருக்கிற மாதிரியே கொடுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இமெயில் அட்ரஸ் இங்கே ஃபில் பண்ணிக்கோங்க. லாங்குவேஜ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இங்கே பார்த்திங்கன்னா தமிழ் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. ஸோ தமிழ் மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கண்ட்ரி நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கண்ட்ரியில் பார்த்திங்கன்னா இந்தியா அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஸ்டேட் பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் என்ன ஸ்டேட்டோ அதை இங்கே செலக்ட் பண்ணிவிடும். ஓகேலாம்? ஜஸ்ட் தமிழ்நாடு அப்படின்னா கொடுத்துக்கிறேன். சிட்டி நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் நீங்கள் எந்த சிட்டியோ அதை பார்த்திங்கன்னா தேடி கண்டுபிடிச்சி பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஸோ நான் மதுரை அப்படிங்கிறல ஸோ மதுரை செலக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பின்கோடு, போஸ்டல் கோடு டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் உங்கள் ஏரியாவுக்கு ஒரு போஸ்டல் கோடு கொடுத்துருப்பாங்க 6 டிஜிட்டில். நான் அதை இங்கே ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு டைப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாஸ்வேர்டு கொடுக்கணும். ஓகேங்களா? என்டர் பாஸ்வேர்டு அப்படிங்கிறத நீங்கள் நம்பராக கொடுத்தாலும் சரி இல்லை லெட்டராக கொடுத்தாலும் சரி எது கொடுத்தாலும் மறந்துடாமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நிறையா நண்பர்கள் இப்போ அப்புறம் கேட்பீங்க, ப்ரோ நான் பாஸ்வேர்டு எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துட்டேன், பாஸ்வேர்டு மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஜஸ்ட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி டைப் பண்ணிவிட்டு ஸோ உங்களோட மொபைல் ஃபோனில் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் பண்ணுற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. இல்லைனா சைடில் பார்த்திங்கன்னா பவர் பட்டனு ப்ளஸ் வால்யூம் பட்டனு இதை ரெண்டு லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு எடுக்கலாம். ஓகேங்களா? இதெல்லாம் டைப் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிற ஒரு நியூ மெம்பர் ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிற ஒரு பாப்பப் வரும். இந்த பாப்பப்பில் ஓகே அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. ஐடி ரெஜிஸ்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிரும். உங்களோட அக்கௌண்ட் பார்த்திங்கன்னா இன்ஆக்டிவ் அக்கௌண்ட்டில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஐடி ஆக்டிவேட் ஆகாமல் தான் இருக்கும். ஐடி எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா என்ன பிளான் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத கரண்ட் பிளான் அப்படிங்கிறத காட்டும். டோட்டல் ஏர்னிங் இதெல்லாம் ஐடி ஆக்டிவேட் பண்ணது தான் உங்களுக்கு நீங்கள் ஏர்ன் பண்ணுறது எல்லாமே ஷோ பண்ணுவாங்க. ஸோ ஐடி ஆக்டிவேட் பண்ண டேட்டு ஓகேங்களா 9/3/2024 ஸோ அப்படிங்கிறத எங்களை ஷோ பண்ணியிருக்காங்க.
ஸோ ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கோடு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கோடு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த 3 கோடை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த ஆப்ஷனை வந்து ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறத என்ட்ரு பண்ணிடுங்க. யூடிஆர் நம்பரை வந்து இங்கே வந்து டைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா. ஸோ இதை வந்து டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே வந்து அப்லோடு இமேஜ், இந்த அப்லோடு இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து அட்டாச் பண்ணிவிட்டு ஜஸ்ட் சப்மிட் அப்படிங்கிற பட்டன் வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களோட ஐடியை வந்து ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. ஸோ எந்த நம்பருக்கு அமௌண்ட் வந்து பே பண்ணுறது அப்படிங்கிறத நான் வந்து இப்போ வியூ பண்ணுறேன். இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற ஏபிஜே கிரீன் இந்தியா பிரைவேட் லிமிட்டோட பேமெண்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஒன்று வந்து நீங்கள் வந்து கியூஆர் கோடு மூலியமாக வந்து பே பண்ணலாம். ஓகேங்களா. கியூஆர் கோடு மூலியமாக பே பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து யூபிஐ ஐடியும் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ யூபிஐ ஐடி மூலமாகவும் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணலாம். 2 ஆப்ஷனு. 3rd ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜிபே நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த ஜிபே நம்பருக்கு 8825765810 அப்படிங்கிற நம்பருக்கு ஜிபேயும் பண்ணலாம். ஃபோன்பே நம்பரும் வந்து பார்த்தீங்கன்னா அஸ் வந்து சேம் நம்பர் தான். சேம் நம்பரு இதிலே ஃபோன்பேயும் கொடுத்துருக்காங்க. இந்த 2 நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜிபே ஃபோன்பேயில் வந்து யூஸ் பண்ணி பேமெண்ட் வந்து அனுப்பிச்சிக்கலாம். கியூஆர் கோடை வந்து ஸ்கேன் பண்ணியும் நீங்கள் வந்து பேமெண்ட் அனுப்பிச்சிக்கலாம். யூபிஐ ஐடியும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த முறையில் வந்து பேமெண்ட் வந்து பண்ணிவிட்டு அதோட ஸ்க்ரீன்ஷாட்டு ப்ளஸ் வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து யூடிஆர் நம்பரு ஃபோன்பேயில் பண்ணிங்கன்னா யூடிஆர் நம்பர் கொடுப்பாங்க. ஜிபேயில் பண்ணிங்க அப்படின்னா யூபிஐ ட்ரான்சாக்ஷன் அப்படிங்கிற ஒரு நம்பர் வந்து கொடுப்பாங்க. அதை வந்து ஃபில் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து நீங்கள் ஸோ அமௌண்ட் வெரிஃபிகேஷன் இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களோட ஐடியை வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. வித்தின் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 ஹவருக்குள்ளே வந்து ஆக்டிவேட் பண்ணி விட்ருவாங்க. ஸோ ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸோ ஆட்ஸ் வந்து பார்த்துக்கலாம். இங்கே வந்து வீடியோ வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இது வந்து பார்த்துக்கலாம். ஏபிஜே கிரீன் இந்தியா பிரைவேட் லிமிட்டோட பிளான் டீட்டெயில்ஸ் என்ன, ஜாயினிங் பேக்கேஜ் வந்து என்ன அப்படிங்கிறத ஸோ பார்த்துடலாம். அதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன, நிறுவனத்தோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன அப்படிங்கிறதும் ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்துடலாம். ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அவங்களோட ப்ரைவேட் லிமிடெட் ஓகேவா சர்டிஃபிகேட்டு, ஏபிஜே கிரீன் இந்தியாவோட ப்ரைவேட் லிமிடெட் சர்டிஃபிகேட்டு. ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ப்ரைவேட் அப்ரூவ்டு லிமிட்டடாக வந்து அப்ரூவ்டு வாங்கி கம்பெனி வந்து அப்ரூவ்டு வாங்கி தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதோட சர்டிஃபிகேட்டு தான் நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ பேன் வெரிஃபிகேஷன். ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட இன்கம் டேக்ஸு ஓட ப்ரூஃபு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்கம் டேக்ஸோட ஸோ இதுவும் வந்து அதோட ப்ரூஃப் தான். ஓகேங்களா. ஸோ வந்து இது வந்து கொடுத்துருவாங்க கிரீன் இந்தியா ப்ரைவேட் லிமிட்டோட. ஸோ இதெல்லாம் ப்ரூஃப். ஓகேங்களா. ஸோ என்ன பேக்கேஜ், ஜாயினிங் பேக்கேஜ் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஜாயினிங் பேக்கேஜ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஸோ என்ட்ரி லெவல், மிட் லெவல், அட்வான்ஸ்டு, ஹை லெவல், ஸ்பெஷல் ஸ்டேட்டஸு, பெர்ஃபார்மன்ஸு, எக்ஸ்க்ளூசிவ் அப்படிங்கிறது ஒரு 6 பேக்கேஜ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி லெவல் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸோ 1500 ரூபா அதில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இதோட இன்கம் என்னன்னு நான் பேக்கில் வந்து சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். மிட் லெவல் வந்து பார்த்திங்கன்னா 3000 பேக்கேஜ், அட்வான்ஸு ஹை லெவல் வந்து பார்த்திங்கன்னா 6000 பேக்கேஜ், ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் அப்படின்னா 12000, பெர்ஃபார்மன்ஸ் வந்து 18000, எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 36,000 வந்து உங்களுக்கு வந்து பேக்கேஜ். ஓகேங்களா. இதுதான் ஜாயினிங் பேக்கேஜ். இந்த ஜாயினிங் பேக்கேஜோட உங்களுக்கு டெய்லி ஆர்ட்ஸ் வியூ போனஸ் வந்து எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி லெவலில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 40 ரூபா நீங்கள் வந்து செல்ஃபாகவே ஏர்ன் பண்ணிக்கலாம். யாரையும் வந்து ஆள் சேர்க்கணுங்கிற கட்டாயம் வந்து கிடையாது. மிட் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா 80 ரூபா வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். அட்வான்ஸ்டு ஹை லெவலில் இருந்தீங்க அப்படின்னா 130 ரூபா ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் அந்த பிளானில் இருந்தீங்க அப்படின்னா 240 ரூபா ஏர்ன் பண்ணிக்கலாம். பெர்ஃபார்மன்ஸில் இருந்தீங்க அப்படி 18000 ரூபா பிளானில் இருந்தீங்க அப்படின்னா 360 ரூபா ஏர்ன் பண்ணிக்கலாம். 36,000 ரூபா பிளானில் எக்ஸ்க்ளூசிவில் இருந்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 220 ரூபா வந்து நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கு ஸோ யாரையுமே வந்து பார்த்திங்கன்னா ரெஃபர் வந்து நாட் கம்பல்சரி. ஓகேங்களா. செல்ஃபாகவே நீங்கள் ஒரு நபர் வந்து தனிநபராகவே வந்து பார்த்திங்கன்னா ஏர்ன் பண்ணிக்க முடியும் இந்த அமௌண்ட்டை. ஸோ நீங்கள் ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட டீம் இன்கம் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து கான்செப்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி லெவலில் எடுத்துக்கலாம். ஸோ 1500 ரூபா பிளானில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறீங்க
அப்படின்னா உங்களுக்கு கீழே ஒருவரை வந்து ஜாயின் பண்ணி விடுறீங்க அப்படின்னா 5 ரூபா வந்து கிடைக்கும். 1500 பிளானில் ஜாயின் பண்ணுறதுனால நீங்கள் செல்ஃபாகவே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஏர்ன் பண்ணிக்க முடியும், 40 ரூபா வந்து ஒரு நாளைக்கு ஏர்ன் பண்ணிக்க முடியும். டைரெக்டில் ஒருத்தர் வராரு அப்படின்னா அவருக்கு வந்து 5 ரூபா வந்து கிடைக்கும். ஓகேங்களா, 2 to 5 லெவலு. ஸோ 5 லெவல் இன்கம் வந்து உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் 10 ரெஃபரல் வந்து கொடுக்கணும். டீம் இன்கம் வேணும் அப்படின்னா நீங்கள் ரெஃபர் பண்ணணும். ஓகேங்களா, 2, 3, 4, 5 ஓகேங்களா, இந்த 5 லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 பைசா வந்து உங்களுக்கு கிடைக்கும். டெய்லி வந்து நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணிக்க முடியும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 200 வந்து உங்களால் ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் இருக்கிறீங்க அப்படின்னா 200 வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு மேலே வந்து நீங்கள் டீம் எடுத்து உங்களோட இன்கம் வந்து அதிகமாக வருது அப்படின்னா நீங்கள் வந்து பிளானை வந்து அப்கிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மிட் லெவல். ஸோ 3000 பிளானு. இந்த பிளானில் இருந்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபாகவே 80 ரூபா ஏர்ன் பண்ணிக்க முடியும். டேரெக்டாக ஒருத்தரை ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா 10 ரூபா கிடைக்கும். 2 to 5 லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து டீமில் வந்து 1 ரூபா வந்து வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெர் டே வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபா நீங்கள் வந்து சீலிங் வந்துட்டு ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு அண்ட் ஹை லெவல். இந்த பிளானில் இருந்தீங்க அப்படின்னா ஸோ 130 ரூபா ஏர்ன் பண்ணிக்க முடியும். டேரெக்டாக நீங்கள் ஒருத்தரை ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா 15 ரூபா கிடைக்கும். 2 to 5 லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 2 ரூபா கிடைக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1500 ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஸ்டேட்டஸு. இந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 240 ரூபா செல்ஃபாகவே ஏர்ன் பண்ணிக்க முடியும். டேரெக்டாக ஒரு ரெஃபர் பண்ணுற மூலியமாக ஸோ 20 ரூபா கிடைக்கும். இந்த 20 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா இந்த 240 ரூபாயோட 6000 ரூபாய். 240னா 260 ஒரு நாளைக்கு வந்து 260 ரூபா நீங்கள் வந்து சம்பாதிக்க முடியும். ஓகேங்களா, அப்போ டீம் கொடுக்க உங்களோட சீலிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். அப்போ 2 to 5 லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 ரூபா கிடைக்கும். 3 ரூபா ஆட் ஆகும். ஸோ எவ்வளோ இது வந்து 2000. ஓகேங்களா, எவ்ரிடே சீலிங் லிமிட் வந்து 2000. 2000 ரூபா வரைக்கும் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும் இந்த பிளானில் இருந்தீங்க அப்படின்னா. பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 18000 ரூபா பிளானு. இந்த பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா 360 ரூபா நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஏர்ன் பண்ணிக்க முடியும். டேரக்டராக ஒரு ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா 25 ரூபா கணக்கு கிடைக்கும். 2வது லெவல் 3, 4, 5 லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா 4 ருபீஸ் வந்து ஆட் ஆகும். ஸோ இந்த பிளானோட சீலிங் லிமிட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 2500. ஓகேங்களா, ஸோ 2500 வந்து பெர் டே வந்து நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் பிளான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் 36000 ரூபா பிளானு. இந்த 36000 ரூபாயில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 720 ரூபா வந்து ஒரு நாளைக்கு வந்து செல்ஃபாகவே நீங்கள் ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஒருத்தர் ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா 30 ரூபா ஆட் ஆகும். 2வது லெவலில் ஒருத்தர் வராரு அப்படின்னா 5 ரூபா. அதே 3, 4, 5 லெவல்லையும் வந்து உங்களுக்கு டீமில் ஆள் வர்றாங்க, டீம் எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ 5 ருபீஸ் வந்து ஆட் ஆகும். எவ்ரிடே சீலிங் வந்து பார்த்தீங்கன்னா 3000 ரூபா. ஓகேங்களா, ஸோ ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 3000 ரூபா வரைக்கும் இந்த ஏபிஜே பிரைவேட் இந்தியா கம்பெனியில் வந்து நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ ஆட் வியூ பண்ணுற மூலியமாக ஸோ ஒரு ஈஸியான ஜாப்பு தான். ஓகேங்களா, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னு வந்து பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னால் ஐடி ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு போனஸ். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டீம் வந்து நிறையா வச்சுருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பின்னு வந்து வாங்கி வச்சுக்கலாம். பின் வந்து வாங்கி வச்சுக்கிற மூலியமாக ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து கமிஷன் வந்து கிடைக்கும். ஸோ 1500 ரூபா ஒரு பின் வந்து சேல்ஸ் பண்ணி ஐடி ஆக்டிவேட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 15 ரூபா கிடைக்கும். 3000 ரூபாயில் ஐடி ஆக்டிவேட் பண்ணி கொடுத்தீங்கன்னா 30 ரூபா கிடைக்கும். 6000 ரூபா பிளான்னா 60 ரூபா கிடைக்கும். ஸோ 12000 ரூபா பிளான் அப்படின்னா 120 ரூபா கிடைக்கும். 18000 ரூபா பிளான் அப்படின்னா 180 ரூபா கிடைக்கும். 36000 ரூபா பிளான் அப்படின்னா 360 ரூபா கிடைக்கும். 36000 ரூபாயில் ஒரு பின்னு வந்து உங்கள் டவுன்லைனில் வந்து ஸோ ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 360 ரூபா கமிஷன் வந்து கிடைக்கும். மினிமம் பர்ச்சேஸ் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 60000 ரூபாய்க்கு வந்து பின்னு வாங்கினால் மட்டும்தான் ஸோ இந்த ஒரு போனஸ் வந்து உங்களால் வாங்க முடியும். 60000 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியில் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். பர்ச்சேஸ் பண்ணுறது மூலியமாக தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பின்னு வந்து கொடுப்பாங்க. இந்த பின்னில் நீங்கள் எவ்வளோ ஐடியமோ இந்த 1500 ஒரு 5 ஐடி, 6000 ரூபாயில் ஒரு 4 ஐடி, இந்த மாதிரி அந்த 60000 ரூபாய்க்கு தகுந்த மாதிரி பின்னு வந்து நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கலாம். ஓகேங்களா, வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு இந்த போனஸ் வந்து கிரெடிட் ஆகும். உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து வரும். நீங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வித்ட்ரா பண்ணி எடுத்துக்க முடியும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறுவனத்தோட சிங்கிள் ஐடி ஃபார் ஒன் யூசர். ஒரு பெர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஐடி தான், 1 மொபைல் நம்பரு, 1 பேங்க் அக்கௌண்ட்டு சொல்லிட்டாங்க. 18+ ஏஜ் லிமிட் வந்து 18+ இருக்கணும். பேன் கார்டு வந்து மஸ்ட்டு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டாங்க. மினிமம் பே அவுட் வந்து பார்த்தீங்கன்னா 500 ருபீஸ் இருந்தாலே நீங்கள் வந்து பே அவுட் எடுத்துக்கலாம். ஸோ டிடிஎஸ் அண்ட் அட்மின் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா 15, இங்கே உங்கள்கிட்ட ப்ளஸ் டிடிஎஸ் ஒரு 5, மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 20% வந்து சார்ஜஸ் வந்து போயிடும்.
ஃபார் கண்டினியூஸ் வந்து இன்கமும் யூ நீடு டு டாப் அப் எகைன் வந்து பார்த்திங்கன்னா 5 மந்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரீடாப் அப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, 150 நாளுக்கு ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா ரீடாப் அப் பண்ணுற மாதிரி இருக்கும். 10 டைரக்ட் ரெஃபரல் வந்து கம்பல்சரி. 5 லெவல் டீம் இன்கம். எனக்கு டீமில் வந்து 5 லெவல் இன்கம் வேணும் அப்படின்னா நீங்கள் 10 டைரக்ட் ரெஃபரல் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 லெவல் வந்து ஃபில் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகும். 15 டேஸ் ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 15 டேஸ் ஒன்ஸ் பார்த்திங்கன்னா பே அவுட்டு. அது வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி மந்த்து 5th அண்டு 20 2 டேட்டில் வந்து கொடுத்துருக்குறாங்க. பேமெண்ட் மெத்தட் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா IMPS மெத்தடு. ஓகே, இன்ஸ்டண்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆகும் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் நிறுவனத்தோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். ஸோ ஓகேங்களா, ஸோ விருப்பம் உள்ள நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் ரெஃபர் லிங்க் வந்து கொடுத்துருக்குறேன். ஸோ நிறையா பேர் வந்து வெகு நாட்களாக வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்மளே 1 மந்த்து வந்து இப்போ வருது அப்போ வருதுன்னு சொல்ல இப்போ வருதுன்ட்டு டிலே ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இன்றைக்கி தான் வந்து லான்ச் ஆகிருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஐடியை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா என்னோட நம்பருக்கு வந்து ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவேன். ஓகேங்களா, ஸோ வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா ஸோ ஒரு லைக் பண்ணிட்டு நம்மளோட சேனலை இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகேங்களா, தேங்க்யூ.